எல்லாரும் இணைந்து நம் கர்த்தரை ஆராதிக்க நமக்கு இரக்கம் பாராட்டுவாராக. நமக்கு சகாயம் உண்டு பண்ணுகிறது. ஆமென். வேதம் சொல்கிறது, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருக்கிறது நமக்கு சகாயம், நமக்கு ஆதரவு, நமக்கு தேவையான சகாயத்தை உதவிகளை செய்கிறது அவர் ஒருவரே. அந்த கர்த்தர் நாமம் பலத்த துருகம். அந்த நாமத்தை எத்தனை பேர் ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறவங்க? நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம கர்த்தரை முழு பலனோடு சேர்ந்து நம்ம கர்த்தரை பாடி ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நாமம் என் அடைக்கலமே, நான் மகிழ் கருத்தோடு துதித்திடுவேன் என்று சொல்லி எல்லாரும் இணைந்து நம் கர்த்தரை பாடி உயர்த்துவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஓ, நல்ல கையை தட்டி கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா ஈரே, எல்லாமே பார்த்து கொள்வி. காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே. ஓ, கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராப்பா, சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நல்ல கைகளை தட்டி எல்லாரும் ஓ, கருத்தோடு துதித்திடுவே. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஏராளமான நாமங்கள் உண்டு. அவர் ஒரு பெயரில் அழைக்கப்படுகிறவர் அல்ல. அதனாலதான் அவரை சர்வ சிருஷ்டிப்பு என்று சொல்லப்படுகிறது. அவருக்கு எல்லாம், அதாவது அந்த எந்தெந்த நாமத்தை அதை சொல்லி ஆராதிக்கிறோமோ அந்த நாமத்துக்கு உரியவராய் அவர் காணப்படுகிற தேவன். இப்போ யெகோவா ஈரே அப்படின்னா நீ எல்லாவற்றையும் பார்த்து கொள்வே. அது எங்க சொல்றாரு? ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போகிற போது சொல்றாரு, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். போய் நீர் என்னை காண்கிற தேவன் அப்படின்னு எங்க சொல்லப்பட்டு, அப்போ அந்த இடத்துல அந்த அம்மா சொல்றாங்க, நான் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன் எனக்கு ஆண்டவரே, நான் எவ்வளவு சூழ்நிலை இருக்கிறேன், என் பிள்ளைக்கு எதிர்காலம் என்னன்னு தெரியல, என் பிள்ளை அழிந்து போயிடும். அப்படி அந்த அம்மா பயங்கர வேதனையில் இருக்கிற போது சொல்றாங்க, இல்ல ஆண்டவர் நீர் எங்களை பார்த்து கொள்ளுகிற தேவன். அப்ப நீங்க கவனிங்க, ஆண்டவர் எந்தெந்த பெயரை சொல்லி நீங்க ஆராதிக்கிறீர்களோ அந்த ஆராதனைக்கு உரியவராகவும் அவர் வெளிப்படுகிறவர். அந்த ஆராதனையின் அந்த வார்த்தையின்படி நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை நம்ம இப்ப சொல்லி ஆராதிக்கிற போது, ஆண்டவரே யெகோவா ரூவா, யெகோவா ஷம்மா, நீங்க எங்களோட இருக்கிறவங்க, யெகோவா பாருங்க, நான் விசுவாசிக்கிறேன், சரீர சுகவேன வருதா, பலவேன வருதா, நான் அவருடைய நாமத்தை சொல்ல விரும்புகிறேன், அது எனக்கு பலனாய் கொடுக்கும் என்று விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவன். அதை இப்ப என்ன, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை, ஏன்னா அவர் எனக்கு பலன் கொடுக்கிறவர், என்னை சுகம் கொடுக்கிறவர், என்னை தைரியப்படுத்துகிற. அப்போ நான் ஒருவேளை சரீர சுகவீனத்தோட தேவ சமூகத்துக்கு வந்தாலும் கூட அந்த சரீர சுகவீனத்தோட நான் இருக்கல, தேவன் அவருடைய பலத்தை கொடுத்து நடத்த எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்ப நான் எந்த நிலைமையோடு நான் தேவ சமூகத்துக்கு வருகிறேனோ அதை நான் ஆண்டவர் சமூகத்தை சொல்ல, ஆண்டவரே நீர் எனக்கு இப்படி இருக்கிறீங்க, அதுதான் ஆராதனை.
ஆராதனை அப்படின்றது ஏதோ ஒரு பாடலை பாடி கையை தட்டிட்டு போற நேரம் இல்ல. தேவன் நீர் எனக்கு எப்படி இருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிற நேரம் இந்த நேரம். எத்தனை பேரோட சேர்ந்து கர்த்தரை பாடி ஆராதனை? எல்லாரும் சேர்ந்து நம்ம அந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம கர்த்தரை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நல்லவர். ஆமென். பிரைஸ் காட். நல்ல கையை தட்டி ஆமென். Glory. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நீரே எல்லாமே பார்த்து கொள்வி. யெகோவா நீரே நீர் எல்லாமே. நல்ல கையை தட்டி காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா. ஓஹோ, நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. நல்ல உயர்த்தி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. ஸ்தோத்திரமே அப்பா. நல்ல கையை தட்டி. ஓஹோ அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா, நாங்க காலங்களப்பா. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. ஓ யெகோவா ரூவா, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஓ ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. நல்ல கையை தட்டி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. காலங்களப்பா, நாங்க காலங்கள. ஓ காலங்களப்பா, நாங்க. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதி. நல்ல உயர்த்தி. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதி. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா. நல்ல உயர்த்தி. ஸ்தோத்திரமே 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 அப்பா ஸ்தோத்திரமே. அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
ஹல்லேலூயா. இந்த நாமத்தினுடைய பலனை அறிந்ததுனாலதான் நான் இப்போ அந்த தாவீதினுடைய ஒவ்வொரு காரியங்களை வாசித்து கொண்டு இருக்கிற போது ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், அவன் தாவீது பர்சனலா தனிப்பட்ட விதத்துல ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிஞ்சதுனாலதான் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு வருகிற போது ஆசாரியர்கள் எல்லாரும் உடன்படிக்கை லேவியர்கள் சுமந்து கொண்டு வருகிறாங்க. ஆனா அவன் தேவ சமூகத்துக்கு தேவன் ஒரு இடத்த அங்க இருக்கணும்னு சொல்லி இருந்த அந்த இடத்துக்கு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருகிற போது ஆடலோடும் பாடலோடும் கொண்டு வருகிறான். அப்ப எப்படி அதை கொண்டு வர்றாங்கன்னா, அவன் சொல்ற சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு அப்படின்னு இருக்கு. அது எதுக்கு அடையாளம் தெரியுங்களா? ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறவர்கள் எங்க இருப்பாங்க? அரண்மனையில் இருப்பாங்க. ராஜவஸ்திரம் தரித்திருக்கிறவனாய் அவன் தனது தேவனை தொழுது கொள்ளாம, நான் சணநூல் என்பது தன்னை முழுமையா டிரான்ஸ்பரண்டா நான் ஒண்ணுமே கிடையாது, ஆண்டவருக்கு முன்பது அவ்வளவுதான். ஒருவன் தேவ பிரசன்னத்துக்கு ஆண்டவரை கொண்டு வர அந்த இடத்துல அவன் செய்யறான். என்னை எப்படியெல்லாம் நீங்க நடத்தி வந்திருக்கிறீங்க, நான் காட்டுல இருந்த நேரம், நான் தனிமையா இருந்த நேரம், நான் எனக்கு எந்த ஆதரவு இல்லாத நேரத்திலும் நீர் எனக்கு ஆதரவா இருந்தீங்க. எல்லாம் என் தகப்பனே நான் மறந்து நான் அந்த வீட்டுல ஒரு ராஜ அபிஷேகம் நடக்கிற போது அவர் என்ன கூட ஞாபகம் வைக்காம என்னை காட்டுக்கு அனுப்பினார். ஆனா நீங்க என்ன மறந்து போகல. சொந்த தகப்பனே ரத்தத்தை கொடுத்து பெற்றெடுத்த தகப்பன் கூட வீட்டுல ராஜ அபிஷேகம் இன்னொரு மகன் உனக்கு யாராவது இருக்காங்களான்னு கேட்ட பிறகு அவனுக்கு ஞாபகம் வருது. அந்த அளவுக்கு அவன் தாவீதை மைண்ட்ல வச்சிருக்கிறவனா இருக்கிறான். தாவீது அதை நினைச்சு சொல்றான், ஆண்டவரே நான் தேவனுக்கு முன்பதா சொல்றேன், நான் நீசன் ஒண்ணுமே கிடையாது. எப்பவுமே கர்த்தர் நாமத்தை நம்ம ஆராதிக்கிற போது தேவ சமூகத்தில் நம்ம அவர் ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிற போது ஒன்று அறிந்து கொள்ளணும், நான் ஒன்றதுக்கு நீசன் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், நத்திங் லார்ட். எனக்கு இருக்கிற நான் எப்பவுமே நீங்க வீட்டுல இருந்து புறப்படுகிற போது தேவ பிரசன்னத்தோடு தான் நீங்க வரீங்க. தேவ பிரசன்னம் இல்லாம நீங்க இந்த இடத்துக்குள்ள வரதில்லை. நீங்க வருக ஒண்ணு உணரணும், ஆண்டவரே ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, அந்த பரலோக நாமத்தை நான் ஆராதிக்கிறதுக்கு, பரலோக நாமத்தை நான் தொழுது கொள்ளும்படி நான் வந்திருக்கிறேன். அந்த பரலோக ராஜாவா ஏன்னா என் வாழ்க்கையில எனக்கு இருக்கிற ஒவ்வொன்றுமே நீர் எனக்கு கொடுத்த நன்மை, நீர் எனக்கு கொடுத்த பலன், நீர் எனக்கு கொடுத்த கிருபை, நீர் எனக்கு கொடுத்ததான. ஹல்லேலூயா. என் பரலோக ராஜாவுக்கு முன்பா நான் என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. ரெண்டு கை உயர்த்தி என்னை படைத்த என் இயேசுவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. நல்ல 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 ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்திற்கு ஓர மகனஷே நான் ஒன்றுமில்லைன்னு ஆராதிக்கிற ஆராதனையில தான் ஆண்டவரே நான் இந்த ஆலயத்துல வந்துட்டு நான் இதை அதை கொடுக்கிறேன், நான் இதை அதை சரியா செய்யறேன், என்ன நீதிமான காண்பிக்கிறவதான் அல்ல. ஆனா தேவ சமூகத்துக்கு வருகிற போது ஆண்டவரே நான் ஒன்றுமே இல்லைன்னு வந்து நின்று ஒருத்தன் ஜோமன் நான் பாருங்க, அவனை தான் கர்த்தர் நீதிமான கர்த்தர் ஆசீர்வதித்தார். வந்து என் பெயர் பிரஸ்தாபம், எனக்கு நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அதல்ல. ஆண்டவரே நான் உங்களுக்கு முன்பதா ஒன்றுமே இல்லை அப்படின்னு தேவ சமூகத்துல வெறும் கையா உயர்த்தி அவரை ஆராதிக்கிற அந்த ஆராதனையில் தானே கர்த்தர் நம்மை நிரப்பி நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அந்த பரலோக தகப்பனை எல்லாரும் இணைந்து நல்ல கையை தட்டி இணைந்து சொல்லுவோம், ஓ glory. நல்ல ஆராதித்து என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நல்ல கையை தட்டி நான் ஒன்றுமில்லை. என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என்னை உருவாக்கின தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை வாழ வைத்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை,
கைய தட்டி என் பரலோக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை இயக்குகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான், என்னை நடத்துகின்ற தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நான் ஒன்றுமில்லை. நான் நல்லா உயர்த்தி என் பரலோக ஓஹோ நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லையே, நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை தேடி வந்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான், என்னை உயர்த்தி வைத்த தெய்வமும் இயேசுதான். நல்ல அந்த அப்பாவுக்கு கையை தட்டி என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நல்ல ஆராதித்து என் பரலோக என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான், என்னை அபிஷேகித்த தெய்வமும் இயேசுதான், என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் என்னை ஆசீர்வதித்த தெய்வமும் இயேசுதான். என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நல்ல நல்ல ஆராதித்து என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நல்ல நல்ல அவரை உயர்த்தி உயர்த்தி என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நான் ஒன்று நல்ல கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது என்னை உருவாக்கினவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, உங்களால எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே, கடல் மீது கடும் புயல் நாமே சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே, கூடுமே எல்லாம் கூடுமே, கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூடும், ஒன்றுமில்லை உம்மால் கூடாதது. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம், செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா, ஓட்டம் யோர்தான் உம்மை கண்டு நல்ல யோர்தான் என் பரலோக ராஜாவுக்கு, என் பரலோக ராஜாவுக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை, என்னை படைத்த என் தெய்வத்துக்கு நான் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் அதை
விசுவாசிக்கிறோம். என் பரலோக ராஜாவுக்கு நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை. என்னை படைத்த என் தெய்வத்துக்கு முன்பாக நல்ல கையை தட்டி நல்ல ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு முன்பதாய் ஒன்றுமே இல்லையே. என்னை படைத்ததும் அவர்தான். ஆமென். கருவை உமது கண்கள் கண்டனவே. ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கண்டு விசாரித்து ஆமென் இது எனக்கு வேண்டும் என்று சொல்லி. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம், யாரும் ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத அந்த கழுதையை பார்த்து கதை சொல்றார். இதுதான் நான் தெரிந்து கொண்ட ஒரு காரியம். தேவன் தெரிந்து கொண்ட ஆசீர்வாதம் எப்பவுமே விசுவாசிக்கிறேன், அவராலேயே அது அடையாளப்படுத்தப்பட்டது. பாருங்க, நமக்கு எல்லாவற்றிலும் அவர் ஒருவரே. எப்பவுமே ஒன்று அறிந்து கொள்ளுங்க, தேவ சமூகத்துல, தேவ பிரசன்னத்துல வாஞ்சையோடு நாடையோடு அவர் சமூகத்துல இருப்பது அவ்வளவு பெரிய கிருபை. நமக்கு இந்த ஒரு வாரம் முழுதும் நம்ம நிறைய அலுவல்கள் இருப்போம், நிறைய வேலையில ஏகப்பட்ட காரியங்கள் இருப்போம் இல்லையா. நம்ம ஒரு நாளுக்கு வெளியே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஆண்டவரை பத்தி நினைக்கிறது கூட நமக்கு இல்லாத அளவுக்கு அவ்வளவு ஒர்க் ப்ரெஷர், அவ்வளவு கவலைகள். அடுத்தடுத்து என்ன செய்யணும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க, வேலையில மூழ்கி நான் சாப்பிட்றது கூட மறந்துட்டேன்னு சொல்லுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? சாப்பிட்றது கூட மறந்துட்டேன் பாஸ்டர், ஏன்னா வேலை அவ்வளோ பிஸியா இருந்துச்சு அப்படிங்குவாங்க. மனுஷன் ஓடுறதே வயிற்றுக்காதுன்னு சொல்லுவாங்க, ஆனா அதையே மறந்துட்டு அவ்வளவு பிஸியா இருப்பாங்க. யோசித்து பாருங்க, அவ்வளோ நம்ம ஓடுறோம். ஆனா இந்த சில நிமிடம் நம்ம தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது, தேவ பலன்ல இருக்கிறது தான் இந்த வாரம் முழுவதும் நம்ம கர்த்தர் நம்மளை பலனோடு நடத்துகிறதுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறது. ஆமே, நான் எப்பவுமே அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நமக்கு எவ்வளவு பலனா இருக்கிறார். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் அவருடைய தழும்புகளால இன்னைக்கு நிறைய ஆண்டுடைய சுகத்தை நான் கர்த்தருடைய வார்த்தை நான் பேச விரும்புகிறேன்னா அவருடைய பலன் நமக்கு போதுமானது விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் கர்த்தரை என்னோடு சேர்ந்து கர்த்தரை நல்ல பலனோட கர்த்தரை ஆராதிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? அவரே நமக்கு சொந்தமாய் பலனாய். எல்லாரும் எழுந்து நின்று இந்த பாடலை இணைந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடி சொல்ல போகிறோம். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யார் இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நம்ம அப்படி கொஞ்சம் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கப்படும். இந்த பாடலை நான் வெறும் பாடலாய் மாத்திரம் இல்லை, ஏன்னா அவருடைய மாளிகையில் நான் வந்து ஆராதிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தில் வந்து நான் அவரை ஆராதிக்கிறேன். எனக்கு தகப்பன் என்று உரிமையாய் சொல்கிறதுக்கு வேற யார் இருக்கிறாங்களோ அவர் எனக்கு இருக்கிறார். என் உறவாய் சொல்றதுக்கு எனக்கு யார் இருக்காங்களோ அவர் என் கூட இருக்கிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு ஒரு வார்த்தை துணையாளர். துணையாளர் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு. துணையாளர்னா என் கூட எல்லா இடத்திலும் அவர் எனக்கு துணையாவே நிற்கிற தேவன். நான் அவரை தான் இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறேன். அவர் எனக்கு துணையாளர், என்னுடைய சப்போர்ட்டர், என்னுடைய மாரல் சப்போர்ட்டர் அவர் இல்லையா. தேவன் எனக்கு எவ்வளவு துணையா நின்றிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் நானும் கண்டிப்பா வியாதியின் பாதையில போயிருப்போம். அந்த வியாதியின் பாதையில போகும்போதுதான், நம்ம பலவீனத்தின் நேரத்துல போகும்போதுதான் எத்தனை பேர் நம்மளோட இருக்கிறாங்க, எத்தனை பேர் உண்மையா நம்மளை நேசிக்கிறாங்க, எத்தனை பேர் நமக்கு ஆதரவா இருக்கா நீங்க என்ன படிக்க முடியும்? ஆமா, பாருங்க, விசுவாசிக்கிறேன். அந்த நேரமும் எனக்கு அவர் துணையாகவே இருந்தார். என் வியாதியின் நேரம், என் பலவீனத்து நேரத்துல நான் சோர்ந்து போய் வியாதியின் படுக்கையில் இருக்கிற போது, அடுத்த என்ன செய்ய போகிறேன் என்று யோசிக்கிற போதெல்லாம் அவரே எனக்கு துணையா இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆமா, போன வாரத்துல ஒருத்தருடைய ஒரு உலக மனுஷன் தான், ரொம்ப பிரபலியமான ஆள் தான். ஆனா அவருடைய இன்டர்வியூ படிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, நான் வியாதிப்பட்டு இருக்கிற போது நான் என் சொந்தக்காரங்க யாருக்காவது ஃபோன் பண்ணா நான் என் ஃபோனை பார்த்தோன்னே ஃபோன் வச்சிருவாங்க, ஏன்னா காசு தான் கேட்டுருவேணும், நான் ஏதாவது அவங்கள்ட்ட பணம் கேட்டுருவேணும். ஆனால் ரொம்ப நான் இந்த தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலியமான ஒரு ஆள் தான் அந்த ஆள். நல்ல ஒரு ஊடகத்துறையில் இருக்கிறவர். அவர் சொல்றாரு, நான் ஒரு வியாதிப்பட்டு நான் மரண தருவாய்க்கெல்லாம் போயிட்டேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது யார் உண்மையா என்னை நேசிக்கிறாங்க அப்படி. ஏன்னா நான் ஃபோன் பண்ண யாராவது நான் பணம் கேட்டுருவேன்னு அவங்க என்ன பண்ணாங்க, என் ஃபோனை கூட எடுக்கல. நான் விசுவாசிக்கிறேன், தேவன் எனக்கு எல்லா நேரமும் எனக்கு துணையா இருந்திருக்கிறார். என் தேவை நேரங்கள்ல நான் யார்ட்டும் போய் கையேந்தாதபடி, என்னுடைய காரியங்களை நான் யார்ட்டும் போய் விசாரிக்காதபடி கர்த்தர் எனக்கு துணையா இருந்ததுனால என் தேவைகள் எல்லாம் கர்த்தர் இதுவரை எனக்கு அழகா நேர்த்தியா சந்திச்சாரு, இதுவரை சந்திச்சு நடத்தி இருக்கிறாரு. நம்ம நினைப்போம், சொல்லுவோம், எப்படி பண்றதே தெரியல பாஸ்டர், எப்படி இதெல்லாம் சமாளிக்கிறதுனே தெரியல,
எப்படி இதெல்லாம் நாங்க ஃபேஸ் பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல, எப்படி இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்றதுன்னு தெரியல. எங்கள்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இந்த கேள்விக்கு நாங்க என்ன பதில் சொல்றது கூட தெரியல. அப்பவும் தேவன் உனக்கு துணையாகவே இருந்து உங்களை அதிசயமாய் நடத்த அவர் போதுமானவராய், அவர் உங்களுக்கும் எனக்கும் நல்லவராய் இருந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்ல என்னோடு கூட இணைந்து கையை தட்டியது ஆராதித்து எல்லாரும் அப்படியே உயர்த்தி ஆமே அந்த பரலோக நாமத்தை இயேசுவே நீரே எங்களுக்கு எல்லாமே சொந்தம் என்று உயர்த்தி ஆமே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள நல்லா உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட நல்லா உயர்த்தி இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. அந்த நாமத்தை மாத்திரம் தான் இந்த இடத்துல சொல்லி ஆராதிக்க வந்திருக்கிறேன். இயேசுவே உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். உயர்த்தி இயேசுவே எல்லாம் இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. சொந்தம் என்று நல்ல அந்த உயர்த்தி உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே இயேசுவே ஓஹோ எல்லாம் இயேசுவே. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். நல்ல கையை தட்டி இயேசுவே அந்த அப்பா நாமத்தை நல்ல கையை தட்டி முழு சபையாக ஆவியில நிரம்பி ஓஹோ அந்த பரலோக நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லையே. இயேசுவே சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட நல்ல உயர்த்தி. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட ஓஹோ சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதுமில்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. பின்பதா இருக்கிறவங்க வரைக்கும் நல்ல கையை தட்டி இயேசுவே உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் பிரசன்னத்தால் நான் நிரம்புகிறேன். உம்மாவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பிரசன்னத்தால் நான் நிரம்புகிறேன், நான் நிரம்புகிறேன், நான் நிரம்புகிறேன். இயேசுவே நல்ல உயர்த்தி உமது ஆவியினால் பிறந்து விட்டேன், உமது பிரசன்னத்தினால் நிரம்புகிறேன் என்று சொல்லி எல்லாம் உம்மாவியினால் உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் பிரசன்னத்தால் நான் நிரம்புகிறேன். உம்மாவியினால் நான் பிறந்து விட்டேன், உம் பிரசன்னத்தால் நான் நிரம்புகிறேன், நான் நிரம்புகிறேன், நான் நிரம்புகிறேன். இயேசுவே ஓ நல்ல ஆராதித்து
இயேசுவே இயேசுவே எல்லாமே ராஜா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்து இருப்பே ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்து இருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் மறந்திருப்பேன் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை நல்ல 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 உயர்த்தி உயர்த்தி அப்பா அப்பா உங்களுக்கு என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே என் பலனே என் கோட்டையே ஆராதனை உமக்கே மறைவிடமே என் உறைவிடமே ஆராதனை நல்ல ஆராதித்து என் மறைவிடமே என் உறைவிடமே நல்ல கையை தட்டி உயர்த்தி ஆராதனை ஆராதனை ஓ ரபகணஷே ஆராதனை ஆராதனைக்கு நாயகரே ரபல ரகணஷே ரகதனலரபோ உங்களுக்கு எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே யெகோவாவுக்கு கேடும் ஆராதனை உமக்கே எங்கள் நீதியே ஓ ஆராதனை உமக்கே ஆராதனை ஓ ரபல ரகணஷேல ரகதனல ரபல ரகதனல ரப நல்ல நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஓ ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு ராஜா ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன் இயேசு ராஜாவும் மாளிகையில் உம்மை துதித்து எல்லா துயரம் மறந்திருப்பேன் உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன் எல்லா துயரம் மறந்திருப்பேன் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா நல்ல உங்களுக்கு ஆராதனை ஆராதனையே அப்பா அப்பா ஏசையா உங்களுக்கு ஒருவருக்கு ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு எல்லாவற்றுக்கும் நீர் ஒருவரே நாயகன். நாங்கள் நம்புகிறது நீர் ஒருவர் மாத்திரமே. நீரே எங்கள் ஆதாரம், எங்கும் எங்கள் வாழ்க்கையில நிறைந்திருக்கிறவர், உள்ளும் புறமும் எங்களை நிறைத்திருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம்.
ஓ மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீரோ எங்கள் இருதயத்தை பார்த்து எங்கள் இருதயத்தின் எண்ணங்களை அறிந்து எங்களை சரியாய் நடத்துகிறவர். அப்படியே தேவ பிரசன்னத்தில் கரங்களை உயர்த்தி, காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை இயேசுவை நம்புவேன், வாழ்நாளெல்லாம் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தரின் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் காத்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் ரெண்டு கையனோடு இணைந்து சொல்லி உயர்த்தி, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு இயேசுவை நம்புவேன். இயேசுவை நம்புவேன், வாழ்நாளெல்லாம் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு இங்கே நான் பரதேசியானார், அங்கே ஒரு இடம் உண்டு. இங்கே நான் பரதேசியானாலும் அங்கே ஒரு இடம் உண்டு. ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் காத்திருப்பேன். ஆயத்தமாக்கி அழைத்து செல்வார், நம்பி நான் முடிந்தவங்க என்னோடு ரெண்டு கையை உயர்த்தி, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு
இயேசுவை நம்புவேன், வாழ்நாளெல்லாம் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். One last time, come on, church. இயேசுவே, இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன், வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவரை நம்பினவர்களை ஒரு நாளும் கைவிடுகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நம்புகிறோம். உமது பலன்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும் ஆளுகை இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே.